என்னோட ஜேர்னியில் நான் நிறைய பிஸ்னஸில் ஃபெயில் ஆயிருக்கேன். பட் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த லேர்னிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என் ஃபெயிலியர்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண லெசன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் பண்ண நம்பர் 1 மிஸ்டேக் என்னென்னா லேக் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச். நான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எதுக்குமே நான் மார்க்கெட் ரிசர்ச்சே பண்ணலை. அந்த மார்க்கெட்டில் பொட்டென்ஷியல் இருக்கா, இல்லை எப்படி கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணணும், அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ஆடியன்ஸ் இருக்காங்களா, அந்த ஆடியன்ஸை நான் ரீச் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எந்த மார்க்கெட் ரிசர்ச்சும் பண்ணாமல் டைரெக்டாக ப்ராடக்டை உருவாக்க ஆரம்பிச்சு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இந்த மாதிரி ப்ராடக்டை உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை வாங்க யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதனால நிறைய பிஸ்னஸ்லாம் நான் ஃபெயில் ஆகிருக்கேன். நம்பர் 2, புவர் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஒரு பிஸ்னஸ் மாடலை நான் அதிகமாக பிளான் பண்ணுவேன், பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றதுல நான் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேன், பிளானிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பேன். இது மாதிரி பண்ணனால நான் நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேன் அண்ட் ஆல்சோ ஓவர் திங்க் பண்ணேன். வாட் இஃப் கஸ்டமர் இப்படி இருந்தால் என்ன ஆகுறது, கஸ்டமர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கிறது, நிறைய ஃபியர்ஸ் உருவாக ஆரம்பிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் பிஸ்னஸ் பிளானை மட்டும் வச்சுட்டு அதில் டாப்பாக இருக்க ஒரு பர்சன் கிட்ட ரீச் அவுட் பண்ணி அந்த பர்சன் கிட்ட இருந்து நிறைய ஸ்டெப்ஸை லேர்ன் பண்ணிக்கணும். அவங்களோட ஃபெயிலியரை நம்மளோட பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்களோட சப்போர்ட்டோட நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இது நமக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம்.